வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவுக்கு ஆப்பு வைத்த மும்பை தலைகீழாக மாறிய புள்ளிப்பட்டியல். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசன் புள்ளிப்பட்டியலில் ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுள்ள ராஜஸ்தான் அணியானது தற்போது முதலிடத்தை பிடித்திருக்காங்க. ஐபிஎல் தொடரில் தற்போதைய சீசனில் கேகேஆர் அணிகளை தவிர மற்ற அணிகள் அனைவரும் 3 போட்டிகளை விளையாடிவிட்டார்கள். இதன் அடிப்படையில் தற்போது புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். அதில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது 3 போட்டிகளில் விளையாடி 3லும் தோல்வியை தழுவியிருக்காங்க. இதனால் ஒரு புள்ளியை கூட பெறாமல் அவர்கள் கடைசி இடத்திலும் இருக்காங்க. மும்பை அணி தோல்வியை தழுவியிருப்பது சிஎஸ்கே அணிக்கு மறைமுக சரிவை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது ராஜஸ்தான் 6 புள்ளிகளை பெற்றதால் அந்த அணி முதல் இடத்திலும், 4 புள்ளிகளை பெற்றுள்ள கேகேஆர் அணி 2வது இடத்திலும், சிஎஸ்கே 3வது இடத்திற்கும் சரிந்து இருக்கு. அந்த வகையில் குஜராத் அணி தற்போது 4 புள்ளிகளுடன் மைனஸ் ரன் ரேட்டில் 4வது இடத்திலும் இருக்கிறது. இதே போன்று முன்னாள் சாம்பியன் ஹைதராபாத் அணி 3 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி என 2 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் இருக்காங்க. லக்னோ அணி 2 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும், டெல்லி, பஞ்சாப், பெங்களூர் ஆகிய அணிகள் முறையே 7, 8 மற்றும் 9வது இடத்திலும் இருக்காங்க. அதே போல ஆர்சிபி அணியும் லக்னோ அணியும் இன்றைய போட்டிகள் மோத இருக்காங்க. இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் 5வது இடத்திற்கும் முன்னேற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை லக்னோ அணி வெற்றி பெற்றால் அவர்கள் 4வது இடத்திற்கு முன்னேற வாய்ப்புகளும் இருக்கு. அதேபோல் சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் அணியை வெள்ளிக்கிழமை எதிர்கொள்ள உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.